அவ்வளோதான், நம்ம நண்பர்கள் கிளம்பியாச்சு. மாப்பிள்ளை வந்துட்டு நான் பிக்கப் பண்ணிட்டு போயிட்டான். அவன் ஏர்டெல் இதில் சிம் போடுறதுல வேலை பார்க்குறான். அவனால் வந்து ஜாலியாக போகலாம் மாப்பிள்ளை, சுற்றலாம், விளாக் எடுக்கலாம்னு சொல்லி கூப்பிட்டான். போயாச்சு, கிளம்பிட்டான். இப்போ எங்கே போயிட்டுருக்கேங்க பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தன் அங்கே இருக்கான். அவனை போய் பிக்கப் பண்ணுறதுக்காக இப்போ போயிட்டுருக்கோம். அவனை போய் பிக்கப் பண்ணிட்டு இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக எப்படி போதுன்னு பார்க்கலாம் வாங்க. கண்டிப்பாக இந்த கேங்லேயும் இந்த எங்கள் கேங்கில் இருக்கும் மாதிரி உங்கள் கேங்கில் ஒருத்தர் இருப்பாங்க. கண்டிப்பாக போய் டீ குடிக்க கூப்பிட்டு அமௌண்ட்டு கேட்டான், காசு இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி கண்டிப்பாக வந்து உங்கள் கேங்கில் ஒருத்தர் இருப்பான். அவனை மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டுப்பாங்க. போகிற வழியில் ஒரு அண்ணன் இருந்தாப்புல, தம்பி பெட்ரோல் நம்பிக்கை தம்பி நல்லா முடிஞ்சுனாங்க. போகிற வழியில் அவரு டோ பண்ணி விட்டாச்சு. ஒரு கிலோமீட்டர் தான் டோ பண்ணி போயிருப்போம். அப்போலாம் நம்ம வீடியோ எடுக்க முடியல. அவர்கிட்ட கேட்டேன், எடுத்து சொன்னார். செஞ்சுட்டு வீடியோ எடுத்தாச்சு. போகிற வழியில் அப்படியே பெட்ரோல் பண்ணி போய் டோ பண்ணி விட்டுட்டு போயாச்சு. பார்த்தீங்களா, பெட்ரோல் பண்ணி டோ பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். போரில் இவரை விட்டுட்டு போய் அங்கே ஒருத்த உட்காந்துருக்கான். அவனும் அதே தான், ஏர்டெல் கம்பெனி தான் வேலை பார்க்குறான். அவனையும் போய் பிக்கப் பண்ணிட்டு அவன் என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்துட்டு இந்த டே எப்படி போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஷார்ட்டாக பார்க்கலாம். ரொம்ப பெருசாக இருந்துச்சு, எடுக்கவும் இல்லை, நான் சொல்லி விட்டாச்சு. வாங்க இன்றைக்கி டே எப்படி போகுதுன்னு பார்ப்போம். நாங்கள்லாம் ஒன்றாவதுலேருந்தே ஒன்றா படித்தவங்க, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு. இந்த மாதிரி வந்து பசங்களோட சுற்றும் போது தான் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். செம்மையாக இருந்துச்சு இன்றைக்கி டே. மைண்ட் பீஸ்ஃபுல்லாக, எதை பற்றி நினைக்காம அமைதியாக இருந்துச்சு. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் கூட சுற்றி ஜாலியாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நல்லாவே இருந்துச்சு. நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கீங்க. மறக்காமல் உங்கள் கேங்லேயும் இந்த மாதிரி இருக்கா, நீங்கள் இந்த மாதிரி மிஸ் பண்ணுறீங்களா பசங்களோட சுற்றுறத அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. கண்டென்ட் எதுவுமே இல்லை, சும்மா போகிற வழியிலே நீங்கள் இந்த டே எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தோம். அவரையும் பெட்ரோல் பண்ணிட்டு இது பண்ணியாச்சு. அவர் தேங்க்ஸ் சொல்லிட்டு அவர் போயிட்டாப்புல. நம்மளும் அவரை விட்டுட்டு நம்மள போய் அவனை பார்க்க கிளம்பியாச்சு. ஓகே, நன்றி கொஞ்சம் டாட்டா காட்டிட்டு வந்துட்டோம். அவன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்ப்போல. ஆமாம், மாப்பிள்ளை கையெல்லாம் வலிக்குது. நாங்கள் பாருங்கள், ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணால் கையும் இல்லை மாப்பிள்ளை அப்படிங்க. நம்ம ஹோட்டல்லாம் பார்த்தா வேணாம் சொல்லி விட்டாச்சு. பார்த்திங்களா, வந்தாச்சு. வாடா பழம் கூப்பிட்டு நான் வரலடா அப்படின்னா அவங்க என்ன அடிச்சிட்டு கிடந்தாங்க. அதை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆடி ஏன் கட் பண்ணி நான் பேசினேன் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மைக் எடுத்துகிட்டு மைக் வச்சு பேச கிடையாது, நம்ம மொபைலில் தான் வீடியோவே எடுத்துகிட்டு இருக்கோம். நம்ம சேனல் பிடி சேனல் தான், நான் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் இதுவும் வந்ததுக்கப்புறம் நம்ம நல்லா வீடியோ பண்ணுவோம், இன்னும் நல்லா பண்ணுவான். ஆனால் தான் வாய்ஸை கட் பண்ணிட்டு நான் பேசிகிட்டு இருக்கேன். அங்கே போகிற பைக் சவுண்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா குறைன்னு சொல்லி கேட்டுச்சு. ஆனால் தான் அந்த வாய்ஸ்லாம் கட் பண்ணிட்டு நான் பேசிகிட்டு இருக்கேன். நல்லா ஜாலியாக இருந்துச்சு. அங்கே பாருங்கள் எப்படி வந்து எல்லாம் விளாண்டுருக்கோங்க பார்த்தீங்களா. சிம்பிளாக உட்காந்துருந்தான். வாடா வெளியே போனால் கூட வரமாட்டேன்ட்டான். ஏற்கனவே கடுப்பில் என்ன தர நீ போயிடா டிபி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கியான். பார்த்தீங்களா, பவர் பேங்க் கூட தான் மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்காப்புல. அந்த இடத்த விட்டு எந்திரிக்க மாட்டேன்ட்டியான். அவனை எந்திரிக்க நாள் பட்டோம். வேலை தான் முக்கியம் சொல்லி உட்காந்துட்டியான். இப்போ தானே ஒரு கஷ்டமே உயிரை எடுத்தான். மறுபடியும் ஏன்டா நீ வேறு வந்து உயிர் எடுக்கிறான். அவன் வச்சுட்டு பேசிகிட்டு இருந்தான். அவனை வச்சு கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வரைய மாட்டேன்னு சொல்லி கேட்டான். சரி நான் டீ குடிக்க போகலாம் கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்லிட்டான். மறுபடியும் பார்த்துட்டு நீ டீ குடிக்க தான் வரல, இப்படி திரும்பி உட்காரா, நீ வா நீ வீடியோ மாப்பிளா அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க சொல்லிட்டான் என் மச்சான். இவங்களோட சேர்ந்து சுத்தாதரா, ஏன்டா இங்கே இவங்கெல்லாம் பார்க்கக்கூடாதாண்டா, ரொம்ப நாள் நான் விலைக்கு இருந்தேன். மறுபடியும் ஏன்டா என்னை தேடி வரைக்கும் ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிட்டியான். நல்லா ஃபன் பண்ணுறது தானே, நமக்கு எதாவது எங்கே நடக்கிறது தானே. சரி டீ குடிக்க கூட டீ குடிக்க வரல, நான் வரல, நீங்கள் போங்கடா, என்னை விட்டு போங்கடான்னு சொல்லி அவனு இது பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்போ என்ன பண்ண போகிற, ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்குதா அப்படின்னா, காசு வச்சிருந்தா நீ தான் வரல, எங்களுக்கு டீ குடிக்க காசு போடுறா அப்படின்னு கேட்டால் என்கிட்ட காசே இல்லைன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஃபோன் எடு, நீ பேலன்ஸ் செக் பண்ணி அவனு சொல்லிட்டு என் மாப்பிள்ளை ஓடி ஆரம்பிச்சிட்டான் அவன். அப்புறம் செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு 600 சில்லற என்னமோ வச்சுருந்தேன், எனக்கு அமௌண்ட் வச்சுருந்தேன். அது வேணும்டா, அது என்னோடய காசில் வேறு காசு உடட்ட ஆரம்பிச்சாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி உங்கள் எங்களை ஒருத்தர் இருப்பான், அவனை மறக்காமல் டேக் பண்ணி விடுங்க. அவனை ஒரு வழி ஃபோனை பிடிங்கி எடுத்து அது வந்து வருது அப்படின்னு சொல்லி அக்கறை பண்ணுறான். பார்த்தீங்களா, இதோ உங்களுக்காக அப்படின்னு நான் அடிச்சுக்கிறீங்களா. இப்போ அவன் அடிக்காமல் அந்த பையன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஃபுல்லாக சிம் கார்டு வச்சுருக்கிறது தான். பார்த்தீங்களா, ஹெல்மெட் எடுத்துக்கிட்டு நீ வரியா நான் ஃபுட்பால் விட்டு விளாடுவேண்டா அப்படின்னு சொல்லி பார்க்குறான். பைத்தியக்கார ஹெல்மெட்டை கீழே போட்டுறதா வேடா கீழே அப்படின்னு அவன் கத்துறான். நான் அப்படி தான்டா பண்ணுவேன். பார்த்தீங்களா, ஸ்கூட்டிக்கு எதுக்கடா ஹெல்மெட் அவன் டே ஹெல்மெட் உடச்சிடாதா 5000 ரூபாடா அப்படின்னு சொல்லி அவன் கத்த வச்சுட்டு ஃபஸ்ட்டு போங்கடா அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். இவன் மாப்பிள்ள பாரு மாப்பிள்ள அப்படின்னு சொன்னான். ஃபோனை பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் செக் பண்ணி சொல்லிட்டு இருந்துச்சு. அவங்க அதான் ஃபோன் பண்ணிட்டாங்க. நாங்கள் வந்திருக்கேன் ஃபோன் பேசி நான் பிடிச்சி நீ கிளம்ப ஒன்று யார் வர சொல்லலாம் அப்படின்னா மாப்பிள்ள மாட்டி ஃபன் பண்ண ஆரம்பிச்சேன். போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலையை அவனே சம்மதிக்க வச்சாச்சு. அவனையும் கூட்டிகிட்டு போயிட்டு டீ பப்ஸ்ன்னு சாப்பிட்டு பார்த்தோம். அடிக்கிற வேலை டீ குடிக்கன்னு சொல்லி அவனை அங்கேயே ஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. அந்த அக்கா எங்கெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணி ஏன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களாம் வாடா நான் வண்டி விட்டு ஒன்றும் பெட்ரோலுக்கு காசு இல்லைண்ணா
ஓ வா நான் கூட்டிகிட்டு போனேன் இதுங்க என்னடா இவன் என்ன மாப்பிள்ள இவங்க கூட்டு போக நம்ம ஒரு வழியாயிரும் போல அவன் பேசியிருக்கு டேய் யாரா அவனை கூட்டிகிட்டு போனால் அவன் டென்ஷன் ஆகிட்டான். ஒரு கப்போ எல்லாம் சமாளிச்சு மச்சான் சமாளிச்சு பாரு மச்சான் என் ஃப்ரெண்டு என் மாப்பிள்ள உயிர் நான் சொன்னால் வருவேன் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கையே உயிரில் ஒன்றும் இல்லை கையறான் அப்படின்னு அவன் சொல்ல அப்படியே ஒரு கிட்ட ஃபன்னாக போச்சு. என் மாதிரி மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள அவன் வரமாட்டேங்கிறான் கைஸ் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறான் பாருங்கள் எங்கேயும் இந்த மாதிரி இருப்பான் கூப்பிட்டா எங்கேயுமே வரமாட்டான் அவனை மாதிரி கமெண்ட் பண்ணி அவன் சொன்னான் அவங்கக்கிட்ட போய்ட்டு கமெண்ட் பண்ணாங்க நம்ம எல்லாமே பண்ணிடுவோம் அவன் வரவே மாட்டேங்கிறானே ஏன் அப்படின்னு தெரிஞ்சப்போ செம்மையாக இருந்துச்சு. பார்த்தீங்களா தெரியும் மொபைலுக்குள்ளே பாக்கெட்டில் காசு வச்சுருக்கேன் மொபைலே அமௌண்ட் வச்சுருக்கேன் ஆனால் அதை எடுத்து தர மாட்டேங்கிறான். நீ வரலைன்னா பரவாயில்ல எங்களுக்கு டீ குடிக்க காசு போடுறான்னு கேட்டால் அவனும் தர மாட்டேன்ட்டான். பெட்ரோல் காசு இல்லைன்னு சொல்லிட்டான் பெட்ரோல் அடிக்கணும்னா அதுக்கும் அமௌண்ட் தரேன். இப்போ ஒரு வண்டி நான் போட்டு கூட்டிகிட்டு போகிறேன் நீ வந்தால் மட்டும் போதுன்னு என் மாப்பிள்ள முடிவு பண்ணிட்டியான். அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு அப்பயும் கூப்பிட்டா அவன் வரல. அதுக்கப்புறம் நான் பேச வேணாம் நீ திரும்பி உட்காரு பேசும் அவன் சொல்லிட்டு திரும்பி உட்காரச்சு சிம் கார்டெல்லாம் போய் துரத்திச்சு சிம் இல்லை நீ போய் நாளைக்கு வா அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டாச்சு. ஒரு வழியாக அவனே சமைக்கிச்சு எல்லாம் சின்ன டே ஃபுல்லாக ஸ்பெண்டாக போச்சுங்க. நாங்கள் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம். ஆமாம் மச்சான்ஸ் இவங்க தான் ஸ்போர்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸு. உங்கள் கேங்லேயும் இந்த மாதிரிலாம் இருக்கும் நடந்திருக்கு கொஞ்சம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோ சந்திக்கலாம் பாருங்க டாட்டா பை பை. இவன் மச்சான் வரேன்னு சொல்லிட்டான் ஒரு வழியாக பண்ணலாம் முடிச்சு அடிச்சு விளாண்டு முடிஞ்சு அப்புறம் கடைக்கு போய் டீ பப்ஸுன்னு சாப்பிட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வீட்டுக்கு வந்துவிட்டோம். அந்த போகிறதுக்கு காரணம் பாருங்கள் ஒரு வழியாக அவனும் வரேன்டா வாங்கடா டீயை குடிச்சிட்டு ஃபஸ்ட்டு கிளம்புங்கன்னு சொல்லிட்டு விட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வரேன்னு சொல்லி ஓகே சொல்லிட்டான். உங்களுக்குள்ளே இருக்கிறதுக்கு செத்துடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் புலம்பிட்டு இப்போ என்ன நான் வந்தேன் விட்டுருவீங்களாடா நான் வரேன்டா அப்படின்னு சொல்லி நான் ஒத்துக்கிட்டேன் ஒரு வழியாக. பார்த்தீங்களா அப்போ நக்கல் பண்ணேன் ஏதோ உங்களுக்கு வந்துட்டு நம்ம கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிட்டான் அவனும். இப்போ வரையா நிறுத்திக்கு அடிச்சு விட்டாங்க அந்த பையத்திக்கு அவன் அடிக்க இவன் வந்து அடிக்க இருந்துச்சு. ஒரு வழியாக நம்ம பேக்கரிக்கு போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா வந்தாச்சு பேக்கரிக்கு போயிட்டு அங்கே போய் கொஞ்சம் டீயும் பப்ஸும் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். உங்கள் கேங்களையும் இப்போ தெரியுமா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். பசங்களோட வந்து எப்படி இருப்பீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். பசங்கள் சுற்றுறது தனி ஜாலி தானே. ஓகே பாய் நெக்ஸ்ட் ஒரு சந்திப்போம் டாட்டா பாய் பாய். நம்ம சேனலை பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் டாட்டா பாய் பாய். ஒரு வழியாக மாப்பிள்ளை பேக்கரி கூட்டு வந்துச்சு நாங்கள் டீயும் பப்ஸும் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் என்ஜாய் பண்ண போகிறோம் இதோட வீடியோ கட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறோம் டாட்டா பாய் பாய். காம்ப்ரமைஸ் ஐட்டமா அவ்வளோதான் ஓகேவா. ஓகே பாய் பாய் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறோம் டாட்டா பாய் பாய். நாங்கள் என்ஜாய் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய். நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம் டாட்டா பாய் பாய். எங்கள் கூறல் கொஞ்சம் கேட்கவில்லையா எங்கள் ஞாபகங்கள் மூக்கவில்லை.